வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 29. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் எனக்கு கோல்டு முடிஞ்சுது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் கிட்ட டிமானிக் ஆர்மியை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். அதை கேட்டு டென்ஷனான பிளட் ஹெவன் ஸ்வாடிமன், இது சரிப்பட்டு வராது, உன்னோட தலையை தனியாக எடுத்தால் தான் நீ அடங்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ரெண்டு பேரும் தீவிரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ பிளட் ஹெவன் ஸ்வாடிமனோட ஒவ்வொரு அட்டாக்கையும் எப்படியோ மேனேஜ் பண்ணி தடுத்துருவான். என்னதான் ஒரு அட்டாக்கையும் ஹீரோ தடுத்தாலும் பிளட் ஹெவன் ஸ்வாடிமனோட அட்டாக்கோட பவர்னால ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ தூக்கி எறியப்படுறான். அதே சமயம் பிளட் ஹெவன் ஸ்வாடிமனால ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தையும் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாரு. அதை பார்த்த ஹீரோ யோசிக்கிறான், எனக்கு 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கை இந்த சண்டையில் பயன்படுத்தணும்னு ஆசையாக தான் இருக்குது. பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் டெத்து ஸ்டெப்பை எப்படி சமாளிப்பாருன்றதை தெரிஞ்சுக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது சரியான நேரம் இல்லை. தேவையான அளவுக்கு இன்னர் எனர்ஜி இல்லாததுனால சீரியஸாக சண்டை போட்டு எந்த பெரிய ரிஸ்க்கும் எடுக்க போகிறது இல்லைன்னு. தயவு செஞ்சு டிமானிக் ஆர்மியை எனக்கு கொடுங்கன்னு ஹீரோ மறுபடியும் கேட்குறான். அதுக்கு யாரை டிமானிக் ஆர்மி கமாண்டர் ஆக்குறது? உன்னை ஆக்க முடியாது, ஏன்னா நீ நிர்வாண பெவிலியனோட மாஸ்டர் ஆச்சேன்னு கேட்குறாரு. டீம் 3 கேப்டன் ஜாங் ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டராக நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு ஜாங் ஹோ தான் உன்னோட ஆளாச்சே, ரொம்ப பேராசைப்பட்டா உன்னோட உயிருக்கே பாதிப்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் என்னோட முட்டாள்தனத்தை பயன்படுத்திக்க போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் என் கூட சேருன்னு சஜஸ்ட் பண்ணீங்க. பைத்தியக்காரங்களோட பாதை எப்படி பார்த்தாலும் நார்மலாக இருக்காதுன்னு ஹீரோ சொல்கிறான். என்னது பைத்தியக்காரங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன? என் கூட சேரணும்னா இருக்கிற எல்லாரையும் விட பைத்தியமாக இருந்தால் தான் முடியும்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் அவரோட எனர்ஜி ஃப்ளோவை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அந்த நேரம் ஹீரோ யோசிக்கிறான், பிளட் ஹெவன் ஸ்வாடிமனோட லட்சியம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அதை உலகத்துக்கு காட்டுறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. ஆச்சரியப்படுற விதமாக 8 டிமானிக் சுப்ரீம்ஸில் முதல்ல செத்தது பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் தான். எல்லாத்தையுமே நுணுக்கமாக யோசிக்கிறவர், இருக்கிறதுலையே காட்டு மிராண்டித்தனமானவராக இருந்து எப்படி இவர் முதல்ல இறந்தாரு? அப்போது டே சின்ன பயலே, உன்னோட பேராசை இந்த பேச்சுவார்த்தையே கெடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு பாட்டிலையும் கப்பையும் உடச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு பிளட் ஹெவன் ஸ்வாடிமன். அவரால் என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா அவர் இல்லைன்னா என்ன, இன்னும் 7 டிமானிக் சுப்ரீம்ஸ் இருக்காங்க என் கூட சேர்றதுக்குன்னு ஹீரோ யோசிக்கிறான். 2 நாளைக்கு அப்புறம் ஜாங் ஹோ ஹீரோவை பார்க்க அவனோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தான். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் டிமானிக் ஆர்மி கமாண்டராக என்ன நாமினேட் பண்ணியிருக்காரு, நீங்கள் தானே இதுக்கு காரணம்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். அப்போது ஹீரோ யோசிக்கிறான், நான் எடுத்த முடிவு சரிதான், ஜாங் ஹோ புத்திசாலி, எல்லாத்தையும் கூர்மையாக கவனிக்கிறதுனால தான் நான் தான் இதுக்கு காரணன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்க வந்திருக்கான். ஆமாம், நான் தான் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னேன்னு ஹீரோ சொல்கிறான். என்ன அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் அந்த பொசிஷனுக்கு தகுதியானவன் இல்லைன்னு ஜாங் ஹோ சொல்கிறான். முதல்ல உன்னோட அடக்கத்தை குறை. என்னோட கையால் கொல்லப்பட்ட டிமானிக் ஆர்மி கமாண்டரோட பொசிஷன் அது. நீ எப்படி டீம் 3 வழிநடத்தினியோ அதே மாதிரியே டிமானிக் ஆர்மியும் வழிநடத்து. நீ அது பண்ணாலே வரலாற்றிலே மிக சிறந்த டிமானிக் ஆர்மி கமாண்டர் ஆயிடுவன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நீங்கள் என்னை நிஜமாவே அதிகமாக மதிப்பிடுறீங்கன்னு ஜாங் ஹோ சொல்கிறான். அது வேணும்னா இருக்கலாம், பொறுமையாரு. உன்னை தவிர டிமானிக் ஆர்மி கமாண்டர் பொசிஷனுக்கு இன்னும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு சரின்னு சொல்கிறான் ஜாங் ஹோ. என்னதான் ஹீரோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தாலும் ஜாங் ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டராக ஆக்கியே தீரணும்னு முடிவு பண்ணுறான். அது சம்மந்தமாக ஹீரோ அவனோட அப்பா ஹெவன்லி டீமனை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அப்போது அவன் இதுவரை பார்க்காத ஒரு ட்ரெஸ்ஸை ஹெவன்லி டீமன் போட்டுட்ருக்காரு. 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ இது என்ன புது ட்ரெஸ்ஸான்னு கேட்குறான். அதுக்கு இல்லை, இதுதான் என்னோட பைஜாமாஸ்ன்னு சொல்கிறாரு ஹெவன்லி டீமன். ஹீரோ எதுவும் சொல்லாமல் நின்றுட்டுருக்கான். கடுப்பாகி, இந்த ராத்திரி நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறாரு. என்னது ராத்திரியா? இப்போ தான் சாயங்காலமே ஆரம்பிக்குது, நீங்கள் சீக்கிரம் தூங்குவீங்கன்றது டாப் சீக்ரெட்டான விஷயம் இல்லை,
இது முரிம் அலையன்ஸுக்கு தெரிஞ்சா கரெக்டாக நீங்கள் தூங்குற நேரம் பார்த்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஹீரோ வளர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ஹெவன்லி டீமன் விஷயத்துக்கு வான்னு சொல்கிறாரு. அதுக்கு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனை என்னோட கத்தியாக நான் பயன்படுத்திக்கலான்னு இருக்கேன்னு சொல்கிறான் ஹீரோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரை கொன்னுட்டான்னு என்கிட்ட கேட்டன்னு கேட்குறாரு. அவரை கொல்றது வேஸ்ட்டுன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு ஹெவன்லி டீமன் எதுவும் சொல்லாமல் பார்த்துட்ருக்காரு. ஹீரோ யோசிக்கிறான், இந்த விஷயம் ஒன்றும் என்னோட அப்பாவுக்கு புதுசு கிடையாது. எப்போ பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஜாங் ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டராக நாமினேட் பண்ணாரோ அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு. அப்போது பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனை அவ்வளோ சீக்கிரம் உன்னோட கத்தியாக அடக்கிட முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் அவரை அடக்க போகிறதில்ல, அவர் உடையிற வரைக்கும் அவரை பயன்படுத்த போகிறேன். என்னோட சபார்டினேட்டாக அவரை ஆக்கிறதுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ முக்கியமான ஆள் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அந்த கத்தியே உன்னை வெட்டிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவன்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். வெட்டினா வெட்டட்டும், நானே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனால் அவரை வெட்ட மாட்டார். ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போது அவர் எங்கேயாவது தடுமாறினார்னா அவ்வளோதான், அதுதான் அவரோட முடிவாக இருக்கும். அதே சமயம் நான் எவ்வளோ வெட்டுறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆவேனான்னு சொல்கிறான் ஹீரோ. நல்லா வாய்ஸை விடால் மட்டும் விடு. சரி, இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறன்னு கேட்குறாரு. இப்போதைக்கு நீங்கள் தான் என்னை கவனிச்சுக்கிறீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன்றத உங்ககிட்ட சொல்கிறது சரிதானேன்னு சொல்கிறான். அதுக்கு அப்படியா, நீ சொல்லி பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ரெக்கமெண்ட் பண்ண ரெக்கமெண்டேஷனை என்னை அக்செப்ட் பண்ண சொல்கிறதுக்காக நீ வரலையான்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். இல்லை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, தயவு செஞ்சு அவரோட ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. அவரோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ண சொல்கிறியான்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். ஆமாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரோட இடத்த அவருக்கு நான் புரிய வைக்க போகிறேன். எப்போ என் கூட இருந்தாலும் என்னமோ அவர் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி என்கிட்ட காமிச்சிட்ருக்காரு. அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா உங்களை விடவே அவர் பெரிய ஆளுன்னு நம்பிடுவாங்க போல. அவருக்கு அவரோட இடம் என்னன்றதை புரிய வைக்கணும்னு சொல்கிறான் ஹீரோ. இதை கேட்ட ஹெவன்லி டீமனுக்கு ஹீரோவோட நோக்கம் புரியலை. டிமானிக் ஆர்மியை கைப்பற்றுவதற்கு இது ஒரு சரியான வாய்ப்பு. இவ்வளோ பெரிய வாய்ப்பை வெறும் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனோட இடத்த அவருக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக விட்டு கொடுக்க போறியா? சும்மா கதை அடிக்காமல் என்ன பிளான் பண்ணுறன்றத தெளிவாக சொல்லுன்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். இவர்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு, ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. உண்மையை சொல்லணுன்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் என் கைக்கு வரணும்னா அவர் நினச்ச மாதிரி இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. அந்த பொருள் டிமானிக் ஆர்மியை விட பெருசான்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். அதுக்கு ஆமாம், ஒரு விதத்தில். ஓ, இருந்தாலும் டிமானிக் ஆர்மியையும் என்னோடதாக்கிப்பேன், எல்லாத்தையுமே என்னோடதாக்கிப்பேன்னு சொல்கிறான் ஹீரோ. இதை கேட்ட ஹெவன்லி டீமன் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காம கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கு ஹீரோ யோசிக்கிறான், அப்பா இன்னைக்கு நைட்டு நீங்கள் போட்டிருக்க பைஜாமாவை விட பெரிய காமெடி எதுவுமே இருக்காதுன்னு. பயபுள்ளைக்கு குசும்ப பாருங்க. இதோட சாப்டர் 29 முடிவடைகிறது. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த மான்வா சீரீஸோட லைவ் ரிலீஸ் ஸ்கெடியூலுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். அதனால் நெக்ஸ்ட் சாப்டரோட இந்த மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் சீரீஸ்க்கு நம்ம சேனலில் ஒரு பிரேக் விடுறோம். எப்போ அப்சல்யூட் ரெக்ரெஷன் சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுதோ அப்போது நான் அடுத்தடுத்த சாப்டரை கவர் பண்ணுறேன். அடுத்து ஒரு சூப்பர் ஆக்ஷன் ரெக்ரெஷன் மான்வா மைண்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் அது என்னன்னு சொல்ல போகிறதில்ல. நான் சாப்டர் ரிலீஸ் பண்ணும்போது நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.